நவம்பர் 17 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் நம்பர் 1. குக்கி பழங்குடியினருடன் தொடர்புடைய மாநிலம் எது? மணிப்பூர். மணிப்பூர் மாநிலத்தில் வசிக்கக்கூடிய பழங்குடியினர் குக்கி. இந்த குக்கி பழங்குடியினருக்கும் மெய்தி மக்களுக்கும் இடையே கடந்த ஓராண்டுகளாக அங்கங்கே கலவரங்கள் நடந்து வருகின்றது. காரணம், குக்கி இனத்தவரை போலவே இந்த மைதி இனத்தவரும் பழங்குடியினர் அந்தஸ்து கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனவே இரு தரப்பிற்கும் இடையே கடந்த ஒரு ஆண்டுகளாக பிரச்சனை என்பது நீடித்து வருகின்றது. குக்கி பழங்குடியினருடன் தொடர்புடைய மாநிலம் மணிப்பூர். கரண்ட் அஃபேர்ஸ் 2. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? திருவாரூரில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டிலே ஒரு மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது திருவாரூர் மாவட்டத்தில். கரண்ட் அஃபேர்ஸ். மத்திய 16வது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனகாரியா. 16வது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனகாரியா. இவர் நவம்பர் 17ஆம் தேதி தமிழகம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தமிழகத்தில் நவம்பர் 17ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். கரண்ட் அஃபேர்ஸ் நம்பர் 4. முதல் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் கவிஞர் சாலி புருதோம். கவிஞர் சாலி புருதோம் 1901ஆம் ஆண்டு முதல் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். இலக்கியத்திற்காக முதல் முறையாக நோபல் பரிசு பெற்ற பெண் செல்மா லாக்கர்லாஃப். செல்மா லாக்கர்லாஃப் 1909ஆம் ஆண்டு இவங்க முதன்முறையாக நோபல் பரிசு பெற்றிருக்கிறாங்க. செல்மா லாக்கர்லாஃப் ஸ்வீடனுடைய அந்த நாட்டை சேர்ந்த நாவலாசிரியர். மிக இளம் வயதில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் ரூட்யார்ட் கிப்ளிங். ரூட்யார்ட் கிப்ளிங் என்ற நபர் தான் மிக மிக இளம் வயதில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். எத்தனை வயதில்? 41வது வயதில். இவர் 1907ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றுள்ளார். இதில் நிறைய டேட்டா இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? முதல்ல 1901ஆம் ஆண்டு முதல்ல இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவராக கவிஞர் சாலி புருதோமை பார்த்தோம். ரெண்டாவது செல்மா லாக்கர்லாஃப். இவர் யார்? இவர் தான் முதல்ல நோபல் பரிசு பெற்ற பெண் 1909ஆம் ஆண்டுன்னு பார்த்தோம். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு நாவலாசிரியர். மிக இளம் வயதில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் ரூட்யார்ட் கிப்ளிங். ரூட்யார்ட் கிப்ளிங் 41 வயதில் 1907ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். 5வது கரண்ட் அஃபேர்ஸ். கிராமப்புற குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்த ஆய்விற்காகவும் உயர்கல்வியின் தரத்தை உயர்த்துவது சார்ந்த பணிகளுக்காகவும் ஆத்விகா விருதை வென்றவர் மும்தாஜ். மும்தாஜ் என்பவர் ஆத்விகா விருதை வென்றிருக்காரு. இந்த ஆத்விகா விருது எதுக்கு கொடுக்குறாங்க? கிராமப்புற குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் குறித்த ஆய்விற்காகவும் உயர்கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவது சார்ந்த பணிகளுக்காகவும் தான் இந்த ஆத்விகா விருது கொடுக்குறாங்க. இதை இந்த ஆண்டு வாங்கியவர் மும்தாஜ். கரண்ட் அஃபேர்ஸ் 6. கரண்ட் அஃபேர்ஸ் நம்பர் 6. சர்வதேச விளையாட்டு நகரம் என்ற திட்டத்தை தொடங்க இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு. சர்வதேச விளையாட்டு நகரம் என்ற திட்டத்தை தொடங்க இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. கரண்ட் அஃபேர்ஸ் 7. தமிழ்நாட்டின் புதிய கற்கால பண்பாட்டு சுவடுகளை ஏந்தி சிறப்புமிக்க தொல்லியல் தலமாக சென்னானூர் திகழ்கின்றது. சென்னானூர் என்பது ஒரு தொல்லியல் அகழாய்வு செய்யக்கூடிய இடம். இது தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இந்த தளத்தில் புதிய கற்கால பண்பாட்டு சுவடுகளை நாம் பார்க்கலாம். இந்த சென்னானூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை வட்டம் குன்னத்தூர் ஊராட்சியில்
சென்னானூர் என்ற கிராமம் இருக்கின்றது. கரண்ட் அஃபேர்ஸ் 8. மத்திய பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மத்திய பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர். யூனியன் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு. கரண்ட் அஃபேர்ஸ் 9. தமிழ்நாட்டின் புதுமை பெண் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிப்பது. புதுமை பெண் திட்டம் இதற்கு முன்னாடி தாலிக்கு தங்கம் என்ற பெயரில் செயல்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் 12வது முடித்தவங்க, 10th முடித்தவங்க அல்லது டிகிரி முடித்தவங்க அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப திருமணத்தின் போது அவங்களுக்கு பணமும் தங்கமும் தரப்பட்டது. அதனை மாற்றி 2022ஆம் ஆண்டு புதுமை பெண் திட்டம் என்று கொண்டு வந்தாங்க. அதன் காரணம், இப்போ தமிழ் வழியில் படிச்சுட்டு கல்லூரி போகக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தும் விதமாக இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதன் மூலமாக உயர்கல்வியில் மாணவிகளின் சேர்க்கையை அதிகரிக்க முடியும் என்ற நோக்கத்தின் பேரில் புதுமை பெண் திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் அதனுடைய முதன்மையான நோக்கம், மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை அதிகரிக்கணும். 10வது கரண்ட் அஃபேர்ஸ். 19வது G20 உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இன்னும் நடைபெறலை. 19வது G20 உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? அதாவது இப்போ நடைபெற்று முடிஞ்சிருச்சு, நம்ம பேசும் தருவாயில் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ரியோ டி ஜெனிரோ, பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோவில் 19வது G20 உச்சி மாநாடு நடைபெற்று முடிந்துவிட்டது.